வாட்டர்மெலன் ஸ்டார் பாத்திருக்கீங்க? வாட்டர்மெலன் ஸ்டார் நான் பாத்திருக்கேன். எப்படி சார் இருந்துச்சு பிக் பாஸ்ல என்னோட? சூப்பர் நல்லா இருந்துச்சா? அது கெட்டப் நல்லா இருந்துச்சு. இதுல சார் பிக் பாஸ் ஆக்டிங்ல இப்பதான் நான் வந்திருக்கேன். இப்போ வந்து நான் அப்பதான் நான் கிங் ஆகிட்டு இருக்கேன்ப்பா. நான் இதுவரை யாரையும் நடிக்க தெரியலன்னு சொன்னதுல எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பத்தலப்பா மாட்டோம். ஏப்பா ஒரு தமிழ்நாட்டோட ஒரு ஸ்டாரை ஒரு பிரச்சனை நடந்ததா அது தெரியணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க இதன் மூலமா வந்து வெளியே தெரியணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடியே நம்ம ஃபேமஸ். என்னப்பா புதுசா கேக்குறீங்க? வாட்டர் பிக் பாஸ் ஃபுல்லா பாத்தீங்களா? ஃபுல் எல்லா எபிசோடும் பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? நம்மளால இந்த ஆங்கரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அது அவர் தெரியுதா இல்லையான்னு தெரியல. டேய் ஃபூல், அவன் உனக்கு கலாய்க்கிறான்டா கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டாக குக்குத் கமலில் என்னென்ன இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. அண்ட் இது வந்து யாரையும் பர்சனல் அட்டாக் பண்ணுறதாவும் இருக்க போகிறதில்ல. இதை வந்து கருத்தூசி போடுற மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலி இதுதான் ட்ரூ. என்னன்னா ஒரு சான்ஸ் நம்ம கிடைக்குதுன்னா அதை வச்சு நம்ம எப்படி நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்கலாமே அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர நம்ம வந்து 6 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு நெகட்டிவ் ஃபேம்ல இருந்துட்டு எல்லா மீடியாவும் எனக்கு திரும்பி பார்க்க வச்சுட்டு நம்ம ஒரு ட்ரெண்ட்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் போய் தூங்கிடுறது. இப்படி இருந்தா எப்படி? சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வந்து டே ஷோல வந்து இப்படி கை போட்டே இருக்கு, அதனால கை இப்படி எடுத்துடும் போது என்ன நீங்க இவ்வளவு நாள் நீங்க கை போட்டுருந்தீங்கல்ல, ஏன் நான் போடக்கூடாதா? அவன் என்னன்னு அவன் விளையாட்டா கூட கேட்டிருக்கலாம். இதுக்கு பேரு ஜோக்கா? நிஷாக்காவே சொல்றாங்க இது வந்து அவ ஃபன்னி நோட்ல தான் சொன்னா. பட் சொல்லியிருந்தாலுமே அந்த தமிழ்ல ஒரு குட் சேயிங் இருக்கும், லைக் இடம் பொருள் ஏவல் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும். அது வந்து பார்த்துதான் நம்ம பேசணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸ்டேஜ் டெக்கோரமுக்குன்னு மட்டும் இல்ல, இது வந்து யாருக்கிட்டையும் எப்படியும் நம்ம வந்து ஃபன்னி நோட்லயும் சொல்லக்கூடாது. இதே வந்து இன்னொருத்தவங்களோட ஒய்ஃபை வந்து நம்ம அவங்களோட ஹஸ்பண்ட் முன்னாடியே போய் இப்படிலாம் கேட்க முடியும். Oh my God, give some brain to him. திவாகர் இப்படி சொன்னதை கேட்டுட்டு வினோத் வந்து இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்கிட்டே இந்த மாதிரி தப்பாலாம் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க போல. கேட்டிருக்கிறது கரெக்டாக தான் கேட்டிருக்காரு அவரை. பட் இவர் வந்து வார்த்தையை விட்டு அவரும் வார்த்தையை விட்டு அப்படி பிரச்சனை ஆயிருக்கு. இப்போ திவாகருக்கு வந்து அங்கே வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் ஆயிடுச்சு. நிஷாக்காவே சொல்லிட்டாங்க அவர் வந்து என் மேலே கை போட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார் அப்படின்னே அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அந்த இன்டர்வியூவர் அதை வந்து கேட்கும்போது அவர் அப்படியே எந்திரிச்சு போறாரு. அப்படி எந்திரிச்சு போகாம ஆமா நான் அப்படி சொன்னது என் தப்பு தான், நான் ஏதோ அதை வந்து ஹியூமர் இதுல வந்து சொல்லிட்டேன், பட் அது வந்து சொல்லிருக்க கூடாது, அதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தா கூட இவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வந்திருக்கும். சரி ஓகே அவர் தெரியாம தான் சொல்லியிருக்காரு. நாங்க வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டுமே திணிச்சுட்டு உங்களை பத்தின ஒரு கொஸ்டின் வரும்போது அதெல்லாம் நீ ஏன் கேட்குற, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்ட்டு எந்திரிச்சோ. நான் இது எந்த விதத்துல நியாயமா இருக்குன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது தான் இவரை இன்னும் ரோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தோணுது. பாப்போமா கைஸ் வீடியோ. அவர்தானே கிங்ன்ற மாதிரி பேசிட்டு நான் ஆக்டிங்ல இப்பதான் நான் வந்திருக்கேன். இப்போ வந்து நான் அப்பதான் நான் கிங் ஆகிட்டு இருக்கேன்ப்பா. நான் இதுவரை யாரையும் நடிக்க தெரியலன்னு சொன்னதுல எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பத்தலப்பா மாட்டோம். ஏப்பா ஒரு தமிழ்நாட்டோட ஒரு ஸ்டாரை ஒரு பப்ளிக்கோட க்ளோஸ் கான்டாக்ட் மீடியாவோட க்ளோஸ் கான்டாக்ட் இருந்து எனக்கே இந்த நிலமனா இன்னும் எத்தனை அப்பாவிகள் இந்த மாதிரி தாக்கப்படுவாங்க. எனக்கு சுயகர்வம் தான்ப்பா முக்கியம். போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உலகத்துக்கு தெரியட்டும். அங்க இருக்க 40 பேரும் தெரிஞ்சிருப்பாங்களா, என்னடா இவ்வளவு வைரலா இவ்வளவு மக்கள் செல்வாக்கா இவருக்கு இவ்வளவு இதா தெரியட்டும். யார் தெரியுமா காரணம்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததா அது தெரியணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க இதன் மூலமா வந்து வெளியே தெரியணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடியே நம்ம ஃபேமஸ். என்னப்பா புதுசா கேக்குறீங்க? வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாரா பப்ளிக்ல கால் ஊண்டியாச்சு. மாகாப்பை பத்தி தெரியாத விஷயங்கள் உங்ககிட்ட வந்ததா? ஆமா நிறைய, 1-2 இல்ல நிறைய வந்தாங்க. நான் அவரோட பர்சனல் ஒரு பாயிண்ட் என்னோட பிரச்சனையை மட்டும் தான் நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டேன். அது அவரோட இது வந்து மாகாப்பா அப்படின்னு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே பொதுவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ அவர் புகழ் இருக்காரு, அவரை பத்தியும் தப்பா பேசுறாரு. இது அவருக்கு வந்து தெரியுமா இல்லையா? இவர் உட்கார்ந்து பார்த்தாரா? நம்ம ஏதாச்சும் கண்ணால பாக்குறதே நம்ம இன்னும் டீட்டெயிலா விசாரிச்சுதான் நம்ம வந்து பேசணும். இவர் வந்து சும்மா யாரு கேட்க போறா, நம்ம சும்மா அடிச்சு விடுவோம் அந்த மாதிரி வந்து பேசுறது இட்ஸ் நாட் ஃபேர் ப்ரோ. தேட்டர் ரெஸ்பான்ஸ் ஏஸ்ல வந்தேன்ப்பா, நல்ல ரெஸ்பான்ஸ். தேட்டர் அதிர்ச்சி. நான் தேட்டர்லேயே உட்காந்து பார்த்தேன். நேற்று பிவிஆர்ல ரெஸ்பான்ஸ் பார்க்கறதுக்காகவே நான் எல்ஐக்கு உட்காந்து. இவர் எதுவும் நடிச்சப்படம் இல்லை ஒரு சீனு, அந்த சீனும் என்ன அது வந்து ட்ரெண்டிங்கா ஆச்சு அந்த வாட்டர்மெலன் சீன். அது வச்சுதான் இவருக்கு இருக்காரே தவிர ஒரு படத்துல நடிக்கிறாருன்னா அந்த கேரக்டரா என்ன பேசுது? ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிக்கிறாரா, அப்படி இல்லைன்னா ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா நடிக்கிறாரா? ஒண்ணுமே இல்ல. பிவிஆர்ல ரெஸ்பான்ஸ் பார்க்கறதுக்காகவே நான் எல்ஐக்கு உட்காந்துருந்தேன். ஆல்ரெடி எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு பார்த்துட்டு. நேற்று போறேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்போ எல்லைக்கேலே என்ன இருந்துச்சு, அதுலயும் வாட்டர்மெலன் சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு சீன் தான். அந்த படமே ஆக்சுவலி
படமே ஆக்சுவலி ஒரு மீம் டெம்ப்ளேட்டா தான் எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம வந்து ஃபேவரட்டான பார்ட்ஸ் எல்லாமே பாருங்களேன், எல்லாம் மீம் டெம்ப்ளேட்ஸா தான் இருக்கும். இப்போ அந்த மீம் டெம்ப்ளேட்லாம் நம்ம வெளியே தூக்கி போட்டா படம் ஒண்ணுமே இல்ல. பாருங்க, பார்த்துட்டு பிக் பாஸ் ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஃபுல் எல்லா எபிசோடும் பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? நம்மளால இந்த ஆங்கரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அது அவர் தெரியுதா இல்லையானு தெரியல. டேய் ஃபூல், அவன் உனக்கு கூட தெரியல, நீங்க எனக்கு கலாய்க்கிறீங்க. வாட்டர்மெலன் ஆக்டிங் அகாடமின்னு எனக்குன்னு தனியா கொடுத்தாங்க முதல் வாரமே, செப்பரேட் டாஸ்க். அது ஏன் கொடுத்துருக்காங்க பிக் பாஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படிலாம் நடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லை கைஸ். அவங்களா அடிச்சுட்டு ரொம்ப இதா தெரியுறாங்க. எனக்கு வந்து கேஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்ற வார்த்தை கேட்டாலே எனக்கு கெட்ட வார்த்தை மாதிரி தான் இப்போ என்னோட மைண்ட் செட்ல இருக்கு. நான் நாளைக்கு செத்தாலும் மண்ணில் தான் புதைப்பாங்க, நீ நாளைக்கு செத்தாலும் மண்ணில் தான் புதைப்பாங்க. நீ வந்து ஒரு ஹையர் கேஸ்ட்ல இருக்க, இல்லைன்னா உன்கிட்ட பணம் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுக்காக உனக்கு தங்கத்திலேயே கவர் பண்ணி புதைக்க போறாங்க. ஸோ நானும் மண்ணில் தான் போறேன், நீயும் மண்ணில் தான் போற. இதுல என்னையா உனக்கு பிரச்சனை? ஸோ நான்லாம் நோஸ்டாலஜிக் வீடியோ போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தேன். என்னவோ இப்படி எல்லாம் பேச வச்சிட்டீங்களேடா. அவர் ஏன் பொறாமப்பட போறாருன்னு நினைக்கிறீங்க? என்ன பார்த்துட்டு வெறித்தனமா கத்தி கைதட்டு ஊன்றான். அது பெரிய ஸ்டார் இருக்கு. இது யோகம் சொல்றதா, கடவுளோட வரம் சொல்றதா, கலைத்தாயோட என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல இந்த வீடியோலாம் என்னால பார்க்க முடியாதியா. செல்ஃப் டார்ச்சரிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா கைஸ்? இப்போ நான் இதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுவாங்க, அவங்க நேம் எனக்கு வந்து தெரியல கரெக்டா. ஸோ அவங்க வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல போன ஷூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோமாளி வெளிக்கிறதுக்காக இந்த அடிப்பறக்க அவருக்கு இந்த திவாகர் கொண்டாந்து விட்டாங்க. ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு, மாக்காப்பா ஆனந்த் வந்து இரும்புறாடால நீ அடிச்சு போட்டாரு, காலில் காயமாயி போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதா. அத்தனையும் போயிங்க. மாக்காப்பா ஆனந்த் கீழே தான் நின்னாரு, நாங்களாம் பால்கனியில் இருந்தோம். அவர் கையில் ஒரு பேப்பர் வச்சு அந்த பேப்பர் தான் வீசினார். அந்த பேப்பர் கூட அவர் மேல படலைங்க. எதுக்கு சப்போர்ட் பண்ணனா, ஒரு இடம் கிடைச்சிருக்குடா, அதை ஒழுங்கா பயன்படுத்திக்கோ. அவனுக்கு இயற்கையா அமைஞ்சதுன்ற கேமரா எல்லாமே அவனை பாக்குதுன்னு நினைச்சுக்கிறான். புரியுது. அவனோட இயற்கை குணம் பாவம், அதை ஒண்ணும் பண்ண முடியாது அவன்கிட்ட பாவம். அதுதான் நான் கரெக்ஷன் பண்ணேன் அவன்கிட்ட. நான் நல்லதுதான் சொன்னேன், தம்பி கேமரா எல்லாமே இருக்குமே தவிர உங்களுக்கு கவர் பண்ணாது. உங்களுக்கு இப்ப திவாகர் அப்படின்னு கூப்பிடும் போது நீங்க பேசணும். இதெல்லாம் நான் வந்து சிரிக்கிறதா இல்ல வந்து பாவப்படுறதா நிஜமால எனக்கு தெரியல கைஸ். இவங்க வந்து இடம் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து பேசினதே தப்புன்னு தான் சொல்றேன். அது வந்து ஒரு ஸ்டேஜ் டெக்கோரமா இருக்கட்டும், இல்லைன்னா நீ பர்சனலாவே சொன்னாலுமே அது தப்பு தான். அது ஃபன்னி நோட்டும் கிடையாது. ஸோ யா கைஸ், இந்த வீடியோ வந்து இன்டென்ஷனலி இவரை வந்து பர்சனல் அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் எடுக்கல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இப்போ ஒரு ஃபேம் கிடைக்குதுன்னா அந்த ஃபேமை வந்து நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நமக்கு ஏதோ நம்ம வந்து பைத்தியக்காரத்தனமா பண்ணி ஏதோ மேலே வந்துட்டோம். இப்போ இந்த ஃபேம் வந்து நம்ம நெக்ஸ்ட் எப்படி கொண்டு போறது? ஓகே, ஒரு 2 படம் நடிச்சாச்சு, ஆனால் அந்த 2-3 படத்துலயும் என்னதான் காட்டுறாங்க? அந்த வாட்டர்மெலன், அந்த மீம் டெம்ப்ளேட், அந்த சீன் மட்டும் தான் பண்றாங்களே தவிர திவாகரா அவங்க என்ன கொண்டு வந்தாங்க வெளியில? லைக் ஒரு ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கலாம், அவரை இன்னும் ஸ்கில்ஸ் வந்து க்ரோ பண்ணிருக்கலாம் ஆக்டிங்ல. நெக்ஸ்ட் படத்துல வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாவோ இல்லைன்னா ஒரு சின்ன ரோலாச்சு பண்ணிட்டு போயிருந்தா நம்ம வந்து ஓகே, இவர் வந்து இப்போ எப்படியோ இருந்தாரு, இப்போ வந்து இவர் வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காரு அப்படின்ட்டு பேசியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லெஜெண்டே எடுத்துக்கோங்களேன். அவர் ஃபர்ஸ்ட் நடிச்ச படம்லாம் எல்லாருமே போட்டு கலாச்சோம். பட் இப்போ வர்ற படம்லாம் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது வந்து இப்படிதான் இருக்கணுமே தவிர இப்படி இருக்கக்கூடாது. அதை தான் நான் இவருக்கும் சொல்ல விரும்புறேன். ஏதோ ஒரு ஃபேம் வந்து கிடைச்சிச்சு, அந்த ஃபேமை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. இன்டர்வியூல இவர் எந்திரிச்சு போகாம, ஆமா நான் அது சொன்னேன், அது சொன்னது தப்பு தான், ஏதோ அந்த டைம்ல ஒரு ஹியூமன் சென்ஸ்ல சொல்லிட்டேன், பட் அப்படி சொல்லிருக்க கூடாது, அது செஞ்சது தப்பு தான், அது தப்புன்னு அவர் ஒத்துக்கிறாரு. அந்த ஒரு ஏத்துக்கிற மனப்பான்மையாச்சு இருக்கு அப்படின்ட்டு வந்து ஹேட்ரட் வந்து கம்மியாயிருக்கும். பட் இவர் வந்து நீ எப்படி எனக்கு அதெல்லாம் கொஸ்டின் கேட்ப, நான் சொன்னதை மட்டும் தான் நீ கேட்கணும், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் நீ கேட்கணும், மற்றவங்க இதெல்லாம் கேட்கக்கூடாது, கேட்டா நான் எந்திரிச்சு போயிடுவேன் அப்படின்னு பண்ணா இந்த மாதிரி தான் கான்ட்ரவர்சி ஆகும். க்ரோத் இப்படி இருக்காது, இப்படிதான் இருக்கும்.